இந்த எலக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த இலவசங்கள். எல்லா கட்சியும் வந்து மாறி மாறி இலவசம் குடுத்துட்ருக்காங்க. முன்னாடிலாம் அப்படி இருந்தாங்க. சரி இலவசம் குடுத்து ஓட்ட அட்ராக்ட் பண்ணாங்க. இப்போ ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கும். இன்னும் அத குடுத்து அட்ராக்ட் பண்ற தேவை இருக்கா? அப்படின்ற மாரி தெர்ல. விஜய் கூட அவர் படத்துல இலவச பொருள்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருந்தாரு. இப்ப பார்த்தா 2 கட்சியும் மாறி மாறி 1500, 2000 குடுக்க ஆரம்பிச்சோனே, இவரும் இலவசத்துக்கு வர ஆரம்பிச்சாரு. நான் வந்தா 2500 அப்படின்ட்டாரு. இத எப்படி பார்க்குறீங்க? இத வந்து இப்ப விஜய் ஸ்டாண்ட்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா, சேம் அதே நான் சொன்ன மாரி, அவருமே வந்து பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யூ டர்ன். இப்ப நீங்க வந்து சீமான் என்டிகே எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்றாங்களோ அதில ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் திங். ஆனா விஜய் அப்படின்றவர் வந்து என்னன்னா, அவருக்கு சூழல் ஏத்த மாரி, எது வந்து அவருக்கு கரெக்ட்டா இருக்கோ அப்படின்னு பார்த்தா அத அடாப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ கமிங் பேக் டூ அந்த கூப்பன் அண்ட் ஃப்ரிட்ஜ் இத கம்பேர் பண்ணும்போது, டிஎம்கே வந்து கூப்பன் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூப்பன் ஃபார் ₹8000. அத ஆல்ரெடி குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபேக் கூப்பன்ஸ் நிறைய பேர் கடைக்கெல்லாம் போயிட்டு அது கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் அது என்னன்னு பார்க்கணும். இப்போ கூப்பன் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரி அந்த 8000க்கு நம்ம என்ன பொருள் வாங்கலாம் அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. அந்த பொருள் வந்து எந்த இயரில் மேக் பண்ணுது. இப்போ நம்ம வந்து 2026 இருக்கோம்னா 26ஓட ப்ராடக்ட் ஒரு ரேட்டாக இருக்கும், 25ஓட ப்ராடக்ட் ஒரு ரேட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு கொடுக்கும், ஏன்னா நம்ம கூப்பன் வச்சுருக்கோம், அவன் என்ன கொடுக்குறானோ அதான் நம்மளால் வாங்க முடியாது, நம்மளால் டிமாண்ட் பண்ண முடியாது அந்த இடத்துல. ஸோ அந்த இருக்குது. அது இல்லாமல் அந்த டிஎம்கேவோட அந்த பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து அதில் எந்த அளவுக்கு கட்சிக்காரங்க வந்து அதில் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகுறாங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து மேபி கடை வச்சுருக்கலாம், அது மூலிமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து அதில் எப்படி இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக இன்வால்வ் ஆகும். டிஎம்கே ஸ்கீம்ஸ் அப்படின்னாலே வந்து அது வந்து மக்களுக்கு பெனிஃபிட் ஆகுதோ இல்லையோ, கட்சிக்காரங்களுக்கு எப்படி அது பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்து தான் வந்து டிஎம்கே வந்து ஒரு இதுவுமே வந்து ஒரு ஸ்கீம்ஸுமே வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரிட்ஜ் அப்படின்றது வந்து எல்லார் வீட்டுக்குமே வந்து தேவைப்படுற ஒன்று தான். நிறைய பேர் கேட்பீங்க, ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி, அதனால தான் அவங்க என்ன பொருள் வேணால் வாங்கிக்கலான்னு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, சிட்டிஸில் வந்து இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டிலே வந்து வாங்கின ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப பழைய ஃப்ரிட்ஜ். ஸோ இது வந்து ஒரு அப்கிரேடுக்கு வந்து இது யூஸ் ஆகும். இன்னொன்று சில கிராமத்தில் ரூரல் ஏரியாஸ்லலாம் வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. ஃப்ரிட்ஜ் அப்படின்னும் போது கனெக்ட் ஆகும் பீப்புளோட. அது இல்லாமல் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனோடனே ஒரு 10,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டாக டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 20,000 வருது. 10,000க்கான ப்ராடக்ட் வருது. அது இல்லாமல் கையில் 10,000 இருக்கும்போது, அப்போ நீங்கள் அந்த 10,000 வச்சு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிக்கும், உங்களுக்கு எந்த கடையில் பிடிக்கும், உங்களுக்கு எந்த மாடல் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தே நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே வந்து இந்த ஸ்கேமுக்கான வாய்ப்பு கிடையாது.